காலி பண்றோம். ஃபைனலி வீடை காலி பண்றோம். ஏசி பார்த்தீங்கன்னா ராகுல் ஒன்றா தான் ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் அவர் தான் திருப்பி பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுக்கணும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏசிலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி அதை நம்மளுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு வேணா கூட அதை ரெடி பண்ணி கொடுப்பாரு. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வீடு காலி பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஏசியெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து அதை வாஷ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டு போனார். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா பாப்பா போகிறாங்க அமகலத்தை. இவரு கை வலிக்க போகுது, உட்கார தானே சொன்னாங்க. தேவலாது பண்ணிருக்கிறாரு இவரு. புறா புறா வந்து உட்காண்டிருக்கு, யானே தெரியல. கூடில் வந்து புறா உட்காண்டிருக்கு. வீடு ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 3 நாள் பண்ணோம். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இருந்தோம். நான், க்ளோரி, ஜோசப், அவ்வளோதான். 3 பேர் தான் சேர்ந்து வீட்டை ஃபுல்லாகவே காலி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் தினமும் ஒரு வண்டி வச்சு காலி பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள், அடுத்து ஒரு நாள், அதுக்கு அடுத்து ஒரு நாள். அதனால் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாறி மாறி வரதுனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. என்ன இது வீடியோ ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, திருப்பி சாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லிடுறேன். ஏன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் தான் காலி பண்ணோம். அதாவது பொங்கல் லீவில் தான் காலி பண்ணோம். அப்போ தான் ஜோசப்க்கு லீவ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா யாருமே சென்னையில் இல்லைல்ல, எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. சென்னையே காலியாக தான் இருந்தது. அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டி கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டி வந்து வெளியே இருந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதாவது நம்ம ஜெஸ்டைல் ஃபோன் பண்ணி கேட்டோன்னு வச்சுங்க, ஏதாவது வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ட்ரிப்புக்கு 1000 ருபீஸ் கேட்டாங்க. பரவாயில்ல தான் சொல்லுவேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏரியாலேருந்து அதே ஏரியாவுக்கு போகிறதுக்கு நான் 500 ரூபா கொடுத்துருக்கேன். அதாவது சேம் ஏரியாலேருந்து சேம் ஏரியா போகிறதுக்கு நான் 500 ரூபா கொடுத்துருக்கேன் ஒரு ட்ரிப்புக்கு. அதனால் 1000 ருபீஸுங்கிறது நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இது லாங் தான், அதுதான் இதை ஒத்துக்கிட்டோம். அதனால் தினமும் ஒரு வண்டி வச்சு நாங்கள் எடுத்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான் கொடுத்தோமா அப்படின்னா கிடையாது. ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தோம். ஒருத்தருக்கு வந்து 200 ரூபா கொடுத்தோம். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கு 200 ரூபா கொடுத்தோம். எதுவுமே பண்ணாத கூட நாங்கள் 100 ரூபா கொடுத்தோங்க. ஏசுவி நாமத்தில் மேல நின்று போட்டு ஏசப்பா ஏன் ஏசப்பா அப்படி பண்றீங்க? நாங்கள் வந்து பாருங்க ஜாமான் ஏற்றிட்டோம். ஏற்றியாச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம 2 நாளுமே சின்ன வண்டி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஒரு ட்ரிப்புக்கு 1000 ருபீஸ். பெரிய வண்டியெல்லாம் இதுக்குள்ளே வராது, இந்த ஏரியாக்குள்ளே. வரீங்களா? நீங்கள் வண்டி கூட போயிடுங்க. லேட்டாக வருவாமா? கவி பட்டம்மா பாய் சொல்லு மாமா. பாய் சொல்லு. இப்படி பண்ற என்ன வச்சு? என்ன வச்சிருக்காங்க உள்ள? ஹாய் காக்கா. வண்டி சார் உள்ள வச்சுட்டு வெறும் கேட் சார் மட்டும் கூப்பிட்டு வா. நான் வரேன். பிடிங்க. வீட்டில் எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 2 ட்ரிப்பு வந்து நம்ம எடுத்தோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீலர் செட்டப் பண்ணணும். குட்டி குட்டி வண்டி தாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா பெரிய வண்டி அரேஞ்ச் பண்ணலை. ஏன்னா அதுக்கெல்லாமே காசு வந்து ரொம்ப அதிகமாக காட்டுச்சு. நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் பார்த்திங்களா, அது மட்டும் தான் நம்ம பண்ணோம். சின்ன ஒரு டாடா ஏசி அந்த அளவுக்கு தான் வந்து ஜாமான் வந்துச்சு. அதுக்கு அது வந்து வரும் ஒரு வீட்டு ஜாமானா. எங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி அதுவே வந்து ஒரு செட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா கொஞ்சம் இது மாதிரி புக்கு, அதுக்கு அடுத்தது இது மாதிரி கம்பியெல்லாம் நமக்கு தேவைப்படும்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு இப்போ இந்த மாதிரி டப்பாலாம் வந்து போடலான்னு எடுத்து. அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணுறோம். ஜோசப் எங்கடா எட்டி பாடுறா? ஹாய் பாய். ஆனா மாற்றம்ங்கிறதுனா அங்க போய் தான் இருக்கு. இருநாட்டி ஜோசப் அருமையான வார்த்தை சொல்லுங்க. நீங்க வேற தண்ணி தேய்ச்சி விட்டுரு, அதை தேய்ச்சி விட்டுரு. ஒண்ணுமே இல்ல, அந்த ஃபுட்டு பாலித்தனுக்கு யூஸ் பண்றோம்டா, அதுலதான் அந்த ஹைட்ரஜன் வருதுடா. ஹைட்ரஜன் இல்ல நைட்ரஜன். நைட்ரஜன்
ஃபுட்டு நீ சீல் பண்றது அதுல அவ்வளவு கெமிக்கல் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோமே நமக்கு அப்போ கேன்சர் வரும், எல்லாமே தான் வரும் நம்ம லிவருக்கு. நம்ம கடை சாப்பாடே வாங்க மாட்டேன், டிஃபன் எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வருவேன். இதே இங்க எரிக்கிறீங்க, இது பூக்க மூட்டை பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதானே? கிட்டத்தட்ட 3 மூட்டை எரிச்சிருக்கிறோம். சாக்கடைல ட்ரைனேஜ் கூடிச்சுல அதோட இதுல இருக்கு, தேங்காய் நாறு அதெல்லாம் இருக்கு. அது எடுக்க முடியாது, கிளீன் பண்ண முடியாது. இங்க சாப்பிட்டல அதே ஃபுல் ஆயிடுச்சு வயிறு. குளோரியா சாப்பாடு வேணாம் வேணாம் நினைக்க குத்துச்சு. ஆகமா நம்ம நைட் மிச்சத நைட் எரிச்சிக்கலாம், நல்லா தூங்கிடுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நோக்கியா செட்டாப் பாக்ஸ், நெட்டோடைய செட்டாப் பாக்ஸ். இது எப்படின்னா ஏர்டெல் தான் புக் பண்ணி ஏர்டெல் வச்சுருந்தோம் பழைய வீட்டில். அவங்களுடைய மோடம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியான்னு போட்டு வந்துச்சு. அதுதான் சரி காட்டலாம், இப்போல்லாம் அப்படி வருதா இல்லை எனக்கு தெரியல. திரும்ப இப்போ இன்றைக்கி 3வது வண்டி புக் பண்ணியிருக்கோம், அந்த கூண்டு வண்டி தான். ஏன்னா உள்ளே வந்து திங்ஸ் இருக்குது கொஞ்சம். ப்ரேயர் அப்போல்லாம் ரொம்ப மோசம், ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் பிடிக்காம வந்து பார்த்துட்டு அப்புறமா போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு அப்புறமா ஜபம் பண்ணி பைபிள் பிடிக்க போவேன். அப்புறம் இப்போதான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள் கேபியை. என்னம்மா தங்கம், என்ன தங்கப்பட்ட 3 நாள் அத்தைக்கு இங்கே வேலை இருக்கிறா, நாளைக்கு வரணும், அத்தனை நாள் வரணும். பாய் சொல்லு கேபிமா, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பேல் கிஸ் குடிச்சலாம். பேல் கிஸ் எப்படி கொடுக்க பாருங்க. குடுமா பிளேன் கிஸ் குடுமா. ஆயா ஆயா சொல்லு கேபிமா. ஆயா ஆயா ஹைஃபை கொடுங்க, ஹைஃபை கொடுங்க, ஹைஃபை கொடுமா மாமாக்கு. அத்தைக்கு முத்த கொடுமா, அத்தைக்கு முத்த கொடுறீ தங்கம், அத்தைக்கு முத்த கொடுமா. தேங்க்யூ மாமாக்கு. பாய். அம்மா வீட்டுல சாப்பிடுறோம், நீங்க நாங்க எங்களோட புது வீட்டுக்கு போக போறோம். ஹாய் சொல்லுங்க. நம்ம லைட் தேடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் போறோம்ல. ஓகே, எங்க அப்பா காட்டுங்க. இந்தாங்க. பனியா சாப்பிடுவீங்களா? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை